ரகுவம்சம் 37ஆம் பகுதி. தசரத மன்னன் முதலில் ஒரு மான் கூட்டத்தை கண்டான். அங்கு பெண் மான்கள் தங்கள் குட்டிகள் அடிக்கடி விரும்பி பால் அருந்துவதால் அவற்றுக்காய் மெதுவாக நடந்தன. அவைகள் வாயில் கடிக்கப்பட்ட புற்கள் இருந்தன. ஆண் மான்கள் அந்த மந்தையின் முன் தலை நிமிர்ந்து கர்ப்பமாய் நின்றன. தன் குதிரை மேல் அமர்ந்திருந்த தசரத மன்னன் அந்த மான் கூட்டத்தை தொடர்ந்தான். அவன் தன் அம்பரா தூணியில் இருந்து அம்பினை எடுத்து வில்லில் பொருத்தினான். மானிடர்களின் நடமாட்டம் அங்கு வந்ததை தங்கள் மிக விவேகத்தால் உணர்ந்த மான்கள் 4 பக்கமும் சிதறி ஓடின. அவற்றின் கண்கள் அச்சத்தால் மிரண்டு நீர் தழும்பி மிரட்சியாயிருந்தது. அது நீலோத்பவ மலர்களை வனமெங்கும் இறைத்தது போல கருநீல நிறமுடையதாக இருந்தது. தசரத மன்னன் வில்லில் இருந்த அம்பினை தனது காது வரை இழுத்து ஆண்மான் ஒன்றை குறிப்பார்த்தான். அதை அறிந்த பெண்மான் ஆண்மானை காக்கும்படி முன்வந்து நின்றது. அந்த மான்கள் அவற்றின் மையலை பொறிந்து கொண்ட தசரத மன்னன் அவற்றின் மேல் இரக்கம் கொண்டு தன் அம்பினை அதன் மேல் செலுத்தாமல் தளர்த்தி கொண்டான். அதனை விடுத்து வேறு மான்களை தாக்க அவன் குறிவைத்த போதெல்லாம் அவற்றின் மருட்சியான விழிகளை கண்டான். அக்கண்கள் அவனுக்கு தன் ஆசை நாயகி மையல் நாயகியரின் விழிகளை நினைவூட்டின. இதனால் அவைகள் மேல் அம்பு செலுத்த மனமில்லாதவனாய் உயர்ந்த கரங்களை வில்லோடும் அம்போடும் இறக்கிக் கொண்டான். அந்நேரம் காட்டு பன்றிகள் தசரதன் சேனையினை கண்டு குட்டைகளில் இருந்து எழுந்து ஓடத் துவங்கின. அவற்றின் வாய்களில் இருந்த கோரை கிழங்குகளின் முளைகள் வழியெங்கும் விழுந்து தசரத மன்னனுக்கு வழிகாட்டின. அப்படியே ஈரமான நிலத்தில் அவற்றின் காலடி சுவடுகள் பதிந்திருந்தன. அவற்றின் வழி தசரத மன்னன் அவைகளை விரட்டி கொண்டு சென்றான். ஓடிக்கொண்டிருந்த காட்டு பன்றிகள் மரங்களின் அருகில் வந்ததும் அவனை திருப்பி தாக்கும்படி திரும்பின. வழமையான காட்டு பன்றிகளின் தந்திரம் அது. ஆனால் அவை திரும்பும் போது குதிரையில் இருந்து சற்று குனிந்து வளைந்து அவன் எய்த அம்புகள் அவைகளின் உடலை முன் உடலில் துளைத்து பின் உடலில் வெளியேறி மரங்களில் குத்தி நின்றது. இதை அறியாத பன்றிகள் அவனின் அம்பால் தாக்கப்பட்டதை அறியாமலே விழுந்தன. வனத்தின் பெரிய காட்டெருமைகள் தசரத மன்னனை நோக்கி தலையின் கொம்புகளை காட்டியபடி ஓடி வந்தது. அவன் 2 கொம்புகளுக்கும் இடையில் தன் அம்பினை செலுத்தினான். அந்த அம்பு காட்டு எருமையின் தலையினை பிளந்து வெளியேறியது. அந்த அம்பு கீழே விழும் முன் அந்த காட்டெருமைகள் வீழ்ந்தன. பெரிய காண்டா மிருகங்கள் தசரத மன்னனை நோக்கி பெரிய கொம்புகளுடன் தாக்க வந்தன. தசரதன் பிறை நிலா போன்ற முனையுடைய அம்புகளால் அவற்றின் கொம்பினை மட்டும் வெட்டி போட்டார். பெரிய பாரமான அக்கொம்புகள் அகற்றப்பட்டதும் தலையில் பாரம் குறைந்ததை உணர்ந்த அந்த காண்டா மிருகங்கள் திரும்பிச் சென்றன. எதிரிகளை கொல்லாமல் அவர்களின் கர்ப்பத்தை அகற்றும் தசரத மன்னன் காண்டா மிருகங்களுக்கும் அதையே செய்து அவற்றை உயிரோடு திருப்பி அனுப்பினான். கொம்பை இழந்து பலமற்ற அவைகள் இனி எந்த பெரிய அபாயத்தையும் காட்டாது. அச்சமற்ற தசரத மன்னன் இப்படி வனத்திற்குள் முன்னேறும் போது குகைகளில் இருந்த புலிகள் வெளிவந்து அவன் மேல் ஆக்ரோஷமாக பாய்ந்தன. அது புலிகளை போல் தோன்றும் பெரிய வேங்கை மர கிளைகள் முறிந்து விழுவது போல் இருந்தது. தசரத மன்னனோ மிக வேகமாக அம்புகளை அவற்றின் வாய் மேல் ஏவினான். அது புலியின் வாயில் புதைந்தது. அது நிரம்பின. வாயெல்லாம் அம்பு பெற்ற புலிகள் அம்புகள் நிறைந்த அம்பார துணி போல் தெரிந்தபடி அப்படியே வீழ்ந்தன. அங்கு புதர்களின் மறைவில் சிங்கங்களின் முதுகு தென்பட்டது. ஆனால் அவை வெளிவரவில்லை. தசரதன் தன் வில்லின் நாணை இழுத்து அதிரச் செய்தார். சபதங்களை கேட்டால் சினம் கொண்டு எழுந்து வரும் சிங்கம் அவன் நாணின் ஒலியினை கேட்டு கோபத்தில் வெளிவந்தன. நாட்டிற்கு மட்டுமல்ல காட்டுக்கும் இனி நானே ராஜா என்பது போல் அவற்றின் முன் தசரத மன்னன் நின்று கொண்டிருந்தான். உறங்குவோரை தாக்கக்கூடாது எனும் கொள்கையினை கொண்ட தசரத மன்னன் சிம்ம வேட்டையிலும் அதை கடைபிடித்தான். அவற்றின் உறக்கத்தை தன் வில்லின் ஒளியால் கலைத்து எழுப்பினான். அதனால் எழுந்து வந்த சிம்மத்தை தன் அம்புகளால் வீழ்த்தி போட்டான். சிங்கங்களுக்கும் யானைகளுக்குமான யுத்தம் தேவ அசுர சண்டை போல்
தீரா பகையானது. சிம்மம் பாய்ந்து யானையின் தலையினை தனது பாதத்தால் உடைத்து பிளந்து போட்டு நிற்கும். அப்போது யானையின் தலையின் முத்துக்கள் அதன் கூரிய நகங்களின் இடுக்கில் சிக்கிக் கொள்ளும். அப்படி தசரத மன்னனால் வீழ்த்தப்பட்ட சிம்மங்களின் பாதங்களில் யானையின் மந்தக முத்துக்களும் இருந்தன. தன் படையில் பெரும் வலிமையான யானைகளின் மனம் குளிரும்படி அவற்றின் குல எதிரிகளான சிம்மத்தை தசரத மன்னன் கொன்று போட்டான். அது தனக்கு உதவும் யானைகளுக்கு அவன் செய்யும் நன்றி கடன் போல இருந்தது. அடுத்து அங்கு கவரிமான் கூட்டத்தை கண்டான் தசரதன். சிற்றரசர்களை அவன் வெல்லும் போது அவர்களை கொல்லாமல் அவர்கள் வெண் சாமரத்தை மட்டும் பெற்று வரும் வளமை கொண்ட அவன் இங்கும் அந்த கவரிமான்களை கொல்லாமல் அவற்றின் அடர்ந்த சாமரம் போன்ற வாலினை மட்டும் பிறை நிலா வடிவு அம்புகளால் அறுத்து போட்டான். தன் பெருமையினை தசரத மன்னனிடம் இழந்த கவரிமான்கள் அவமானத்தால் ஓடி ஒளிந்து கொண்டன. அங்கு மயில்கள் நிரம்பியிருந்தன. அவற்றை தசரத மன்னன் கண்டபோது கொல்ல விரும்பாமல் புன்னகைத்து நின்றான். காரணம், அவற்றின் நீண்ட தோகைகள் அவன் மனைவியரின் நீண்ட கூந்தலையும் அவர்களோடு அவன் கூடிய போது மோகத்தில் அவை அசைந்ததையும் நினைவூட்டின. அவற்றின் தோகைகளுக்கு இடையே இருந்த பல வண்ணங்கள் அந்த மனைவியர் கூந்தலில் சூடிய பல வண்ண மலர்களையும் நினைவூட்டின. அதனால் அவைகள் மேல் இரக்கம் கொண்டவனாய் நகர்ந்தான். வேகமான வேட்டையால் அவன் மேல் வியர்வை துளிர்த்தது. அவன் முகத்தில் அரும்பிய அந்த வியர்வையினை வனத்தின் குளிர்ந்த காற்று தடவி நீக்கியது. வனங்களின் மலர்களிலும் இளம் தளிரிலும் அக்காற்று கலந்து வந்ததால் இனிமையான நறுமணம் கொண்டதாகவும் அது இருந்தது. இதனால் தசரத மன்னன் புத்துணர்ச்சி பெற்று வேட்டையினை உற்சாகமாய் தொடர்ந்தான். முதலில் தன் அரச கடமை என்றே மந்திரிகளின் ஆலோசனைப்படி தசரத மன்னன் காட்டிற்கு வந்தார். ஆனால் சில விஷயங்கள் மெல்ல தொட உள்ளே இழுத்து போட்டு ஆசையினை அதிகரித்து தொடர வைக்கும் என்பது போல் வேட்டையின் சுவாரஸ்யம் அவனை இன்னும் உள்ளே இழுத்து கொண்டது. அவன் போதுமென்ற மனமே இல்லாமல் இன்னும் வேண்டும் என்றபடி வேட்டையினை விருப்பமாய் தொடர்ந்தான். ராஜ்ய பாரங்களை மந்திரிகளிடம் ஒப்படைத்து வந்திருப்பதால் அவன் கவலையற்று வேட்டைக்குள் இன்னும் இறங்கினான். சாமர்த்தியமான பெண் தன் சரச விளையாட்டுக்களால் சிங்கார லீலைகளால் கணவனை தன் வசப்படுத்துதல் போல வேட்டையும் அவனை பெரிதும் வசப்படுத்தி கொண்டது. அவன் தன் நிதானத்தை இழந்து மோக மூர்க்கமாய் அதில் வீழ்ந்து போனான். தன் சேனையினை விட்டு விலகி சென்று பதுங்கி தனித்திருந்து வேட்டையாடும் அளவு அவன் தீவிரமானான். அவ்வாறு அவன் தனித்திருக்கும் போது மலர்களையும் மெல்லிய இளம் தளிர்களையுமே படுக்கையாக்கி இரவில் ஒளி வீசும் மலர்களை தீபங்களாக்கி சயனம் கொண்டான். அதிகாலையில் அவன் பறவைகள் ஒலியால் யானை கூட்டங்கள் காதை அசைத்து தங்கள் மேல் அடித்து எழுப்பும் சத்தத்தாலும் எழுந்து கொண்டான். அரண்மனையில் பாடகர்களின் சங்கீத பள்ளி எழுச்சியில் எழுபவன் இங்கு இந்த ஒலிகளால் நித்திரை கலைந்து எழுந்தான். எழுந்தவன் ஒரு மானை பின்தொடர்ந்து குதிரையில் சென்றான். அவன் வீரர்களால் அவனை பின்தொடர இயலாதபடி நெடுந்தொலைவு சென்றான். அவன் குதிரையே வாயில் நுரை தள்ளி களைத்து போகும் அளவிற்கு பயணித்தவன் ஓய்விற்காக இறங்கினான். அது முனிவர்கள் தவம் செய்யும் தமசா நதிக்கரையாயிருந்தது. அங்கு அவன் நதியில் யானையின் மெல்லிய பிளிரல் போன்ற ஒலியினை கேட்டான். அங்கே யானை இருப்பதாக கருதி வில்லிலிருந்து அம்பை செலுத்தினான். அது சாதாரண பானம் அன்று. அது சப்தம் வரும் இடத்தினை தேடி சென்று அடிக்கும் சக்தி வாய்ந்த மந்திர பானமாக இருந்தது. அங்கு யானைதான் நிற்கின்றது என்று எண்ணி அவன் அம்பை செலுத்தினான். ஆனால் அங்கு எழுந்தது யானையின் ஒலியன்று, குடத்தின் நீரை நிரப்பிய ஒலி என்பதை அவன் அறிந்திராதபடி விதி அவன் செவிகளை ஆட்கொண்டது. அவன் சாஸ்திரம் மீறி அந்த பெரும் தவறை செய்ய வேட்டையின் மேல் அவன் கொண்ட மோகமும் காரணமாயிருந்தது. மன்னர்கள் யுத்த காலம் தவிர மற்ற காலங்களில் யானையினை கொல்லக்கூடாது என்பது விதி. அந்த சாஸ்திரம் அறிந்தவன் வேட்டையின் மோகத்தால் அதை மறந்து அம்பை வீசினான். அவன் வல் விதி அதை செய்ய வைத்தது. 37ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.